நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 55. இரு பக்கமும் அடர்ந்த காடு சீவிடுகளின் ரீங்காரமாகவும் காற்றோசையாகவும் குரங்கு முழக்கங்களாகவும் பறவை கலை ஒலிகளாகவும் சூழ்ந்திருக்க நடுவே வகுந்து சென்ற காட்டு மாடுகளின் கால்களால் உருவான பாதையில் பாண்டவர்கள் சென்றனர். உச்சி பொழுது வரை தருமன் ஒரு சொல்லும் உரைக்காமல் தலை தூக்கி நோக்காமல் நடந்து கொண்டிருந்தார். இளையோரும் திரௌபதியும் அவரை தொடர்ந்து சென்றனர். அவர்களின் காலடியோசைகள் இரு பக்கமும் பட்டு எதிரொலித்து வந்து சூழ்ந்தன. உச்சி வெயில் தெரியாமல் தலைக்கு மேல் தழைப்பு கூரை மூடியிருந்தது. காலோய்ந்ததும் அவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்தனர். பீமன் காட்டுக்குள் சென்று வலைக்கூடையில் கிழங்குகளும் ஒரு மானின் உடலுமாக திரும்பி வந்தான். அவன் உணவை சுட்டு சமைக்கையில் அவர்கள் விழி அயர்ந்தனர். கையில் சுனைப்பறவையின் இறகுடன் தலை குனிந்தபடி தருமன் அமர்ந்திருந்தார். பீமன், மூத்தவரே, உணவுண்ணலாம் என்றபோது வெறுமனே தலையசைத்தார். சுட்ட மானிறைச்சியையும் கிழங்குகளையும் கனிகளையும் வாழை இலையில் பரப்பி கொண்டு வந்து தருமன் அருகே வைத்தான் பீமன். அதன் பின் திரௌபதிக்கு அளித்தான். அவர்கள் அவர் உண்பதற்காக காத்திருப்பதை அறியாமல் அவர் எங்கோ என அமர்ந்திருந்தார். சகதேவன், உண்ணுங்கள் மூத்தவரே என்றான். அக்குரல் கேட்டு திடுக்கிட்டு விழித்து ஆம் என்ற பின் அவர் உண்ணத் தொடங்கினார். அவர்களும் உண்ணலாயினர். அவர்கள் உண்ணும் ஓசை மட்டும் அங்கே எழுந்தது. சற்று ஓய்வெடுத்த பின் அவர்கள் மீண்டும் நடந்தனர். எதிரே ஒரு சூதன் வலத்தோளில் கழியில் கோத்த தோல் மூட்டையும் இடத்தோளில் முழவுமாக தலை சாய்த்து தனக்குள் பாடியபடி வருவதைக் கண்டதும் நகுலன், இவர்கள் இல்லாத இடமில்லை என்றான். சகதேவன், அவன் வருவதை பார்த்தால் இங்கே எங்கோ ஊரோ குறுநிலையோ உள்ளது தெரிகிறது என்றான். அவன் அவர்களை பார்த்ததும் தொலைவிலேயே தலை வணங்கினான். அருகனே அவன் நடை மாறுபட்டது. நெருங்கியதும் அவன் நிமிர்ந்த தலையுடன் நாடக பாங்கில், காடேகும் இந்திரபிரஸ்தத்தின் அரசருக்கும் இளையோருக்கும் வணக்கம். உங்கள் அவையில் ஒரு காலத்தில் பந்திக்கும் பரிசிலுக்கும் மிக மிக பின்னிறையில் நின்றிருக்கிறேன் என்றான். என்மேல் சின்னம் கொள்ளக்கூடாது. இன்று வரிசையில் முதன்மையாக நின்றிருக்கும் பேறு பெற்றமையால் நான் சற்று தருக்கி இருக்கிறேன். தர்மன், சூதரே, உங்களுக்கு பெரும் பொருள் அளிக்கும் இடத்தில் நான் இல்லை என்றபடி திரும்பி பார்த்தார். பீமன் அவரிடம் ஒரு கல்லை கொடுத்தான். அதை நோக்காமலேயே வாங்கி சூதனுக்கு அளித்து, இக்காட்டில் இதுவே என் கொடை என கொள்க என்றார். சூதன் அதை நோக்கியதும் திகைத்து, அரசே என்றான். அவன் முகம் மாறியது. இது வைரம், உண்மையான வைரக்கல் என்றான். பீமன், ஆற்றங்கரையில் கிடைத்தது சூதரே, பட்டை தீட்டப்படாதது. வணிகர்களிடம் விற்று நீர் விளைந்ததை பெருக என்றான். 7 நீரோட்டங்கள், பேரரசுகளை வாங்கும் திறன் கொண்ட வைரம் இது. இது எனக்கா? பீமன், ஆம், உமக்கே என்றான். சூதன் கை கூப்பி, என் சொற்களுக்காக என் மேல் பொறுத்தருள்க என்றான். பழகிய நாவும் கையும் தருணம் உணர்வதில்லை. நான் இளிவரல் சூதன். தருமன், சூதரே, இவ்வழி சென்றால் என்னென்ன ஊர்கள் வருகின்றன என்றார். இவ்வழி செல்வது எளிதல்ல. உண்மையில் இன்னும் சற்று தொலைவில் இவ்வடர்ந்த காடு மெலிந்து மறைந்துவிடும். அதன் பின் ஏறி செல்லும் மொட்டை பாறை சரிவு மட்டுமே. வெண்ணிற கந்தகம் பூத்த பாழ் நிலம். எனவே மரங்களோ செடிகளோ இல்லை. அங்கே மக்களோ குருநிலைகளோ ஏதும் இல்லை. மலைச்சரிவு மேலே சென்று கரிய மூலிப்பாறையில் முடிகிறது. அது வானில் முட்டி நிற்பதனால் அப்பால் என்னவென்று அறியக்கூடவில்லை என்றான். அதற்கப்பால் ஒரு பாதை சென்று மேலும் கடந்து கந்தமாதன மலையை அடைகிறது என்கிறார்கள். திரும்பி வர தேவையில்லாத மெய்மை தேடிகள் செல்வதுண்டு என்று கேள்விப்பட்டேன் என்றான் சூதன். அப்படியென்றால் நீர் ஏன் அங்கு சென்றீர் என்றான் நகுலன். இதென்ன கேள்வி? அங்கு சென்றதனால் தானே நான் இதையெல்லாம் அறிந்தேன் என்றான் சூதன். சூதர்கள் வீணாக பயணம் செய்ய மாட்டீர்களே என்றான் நகுலன். வைரக்கல்லை கொடையாக பெறும் பயணம் வீண் என்று எப்படி சொல்ல முடியும் என்றான் சூதன். நகுலன் சிரித்து, சரி, நான் சொல்லாடவில்லை என்றான். தருமன், சூதரே, இன்று காலை இத்திசையிலிருந்து எதிர் திசைக்கு சென்றது ஒரு சுனை நாரை. இது அதன் இறகு என்று நீட்டினார். இது எனக்கு ஒரு செய்தி என்று நினைக்கிறேன். இந்நாரை கிளம்பிய இடத்தை சென்றடைய விரும்புகிறேன். அவன் அதை வாங்கி பார்த்து,
நாரையா? இப்பகுதியில் நாரை என ஏதுமில்லையே என்றபடி திருப்பி திருப்பி நோக்கி, ஆஹா, இதுவா என்றான். அரசே, இப்பறவையை நான் அறிவேன். தருமன் அவனை நோக்க, இது பண்டு முண்டக காட்டில் இருந்த பறவை அல்லவா? இதன் தோழியும் உடனிருந்தாள். அவள் பழங்களை உண்டாள். இவன் வெறுமனே பார்த்திருந்தான் என்றான். தருமன் விழிகளில் சினத்துடன், விளையாட்டு வேண்டாம் என்றார். இவன் ஏன் வெறுமனே பார்த்திருந்தான் என்று சொல்கிறேன். இவன் துணிவை உண்ட பழம் நஞ்சு. ஆனால் அதை அவள் அமுதென நினைத்தாள். அதை இவன் சொல்ல போனால் இவனை தன் எதிரி என எண்ணுவாள். ஆகவே தாழா துயருடன் தனிமையில் அதை நோக்கி இருந்தான். வீண் சொல் தேவையில்லை என்றபடி திரும்ப, கேளுங்கள் அரசே, அல்லது உண்மையிலேயே அது அமுதகனியாக இருக்குமோ? அழிவின்மையை தான் மட்டுமே அடைய வேண்டுமென நினைத்து அவள் மட்டும் உண்டாளோ? செல்க என்று சினத்துடன் கையசைத்து தருமன் நடக்க அவன் பின்னால் சென்றபடி, அப்படியென்றால் இவன் எப்படி இத்தனை காலம் வாழ்கிறான்? அமுதை உண்பதை பார்ப்பவனும் அழிவின்மையை அடைய முடியுமா? அமுதை உண்பவன் அழிவிலா இன்பத்தையும் அதை வெறுமனே காண்பவன் முடிவிலா மெய்மையையும் அறிகிறான் என்று வைத்து கொள்ளலாமா என்றான். தருமன், நீர் என்ன பித்தரா என்று கேட்டார். பித்தர் சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னதும் பண்ண பெறுபவோ என்பார்களே என்றபடி அவன் பின்னால் சென்று நின்றான். சொல்க என்று உதட்டை இறுக்கியபடி தருமன் திரும்பி நின்றார். அந்த இறகை மீண்டும் காட்டுங்கள் என்றான் சூதன். அதை மீண்டும் நோக்கிவிட்டு, இதுவா, இதுதானா என்றான். சொல்லும் என்றார் தருமன். அந்த சாரசங்கள் ஒரு மரத்தில் சிறை தழுவி அமர்ந்திருந்தன. அலகுகளால் கொஞ்சிக் கொண்டன. என் குரல் எழுப்பின. காதல் கொண்டவருக்கு உடல் பெருந்தடை, உடலே ஊடகமும் கூட. அந்த இருமையில் நின்று தவிப்பதே அவர்களின் பேரின்பம். அதில் இவை திளைத்து கொண்டிருந்தன என்றான் சூதன். அப்போது அங்கு ஒரு வேடன் வந்தான். தொல்வேடன். கொன்றுண்பதால் நின்று வாழலாம் என்று கண்டு கொண்ட மூதாதை. அவ்வாறுதான் அவன் தன் 100 குழவிகளை உயிர் புறந்தான். அவர்கள் வளர்ந்து செழித்து பெருங்குலமாக ஆயினர். அக்குலம் பெருகி பெருகி குமுகங்களாயிற்று. படைக்கலமும் தொழில்முறையும் கற்றது. மேழியும் துலாவும் ஏந்தியது. மொழி கற்றது. பாடல் பயின்றது. மெய்மை நாடி அவை அனைத்தையும் துறந்தது. அவன் தொன்மையான வேர் போன்றவன். அவனில் முளைத்தெழுந்து அவனை உண்டு வளர்ந்தெழுந்த காடுதான் இம்மானுடம். வேர்களுக்குள் அவன் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறான். அரசே, இதோ இதே போல ஒரு சிற்றோடை. அது வேகவதி. அதிர்சே என்றும் அதற்கு பெயர் உண்டு. வாழ் போல வளைந்தது. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் ஒளி கொண்ட வாழ். அதற்கு அப்பால் நின்றிருந்தான் வேடன். வில்நான் இழுத்து அதில் அம்பு பூட்டி இழுத்து ஆண் பறவையை குறிவைத்தான். அந்த சிற்றோடைக்கு இப்பால் அமர்ந்து மெய்மை தேடி விழி மூடியிருந்தான் அவன் 100 வழிப்பெயரன். கொலை கடந்து செயல் கடந்து சொல் கடந்து தன்னை கடக்க எண்ணி தவம் இருந்தான். வேடனின் அம்புப்பட்டு விழுந்தது ஆண். பெண் கதறி அழுதபடி சிறகடி தெழுந்தது. கிளைகளில் முட்டி மோதி கதறியபடி சுற்றி வந்தது. அக்குரல் கேட்டு எழுந்த வேட்டுவ முனிவரிடம் சிறகால் மண்ணை அரைந்தபடி அந்த பறவை கேட்டது. எதை நோக்கி அமர்ந்திருக்கிறாய் மூடா? நீ தேடும் அமுது அணையா நெருப்பு காவல் இருக்கும் 7 மலைகளுக்கு அப்பால் உள்ளது. அதன் கரையில் இருக்கும் நச்சு பொய்கையில் நீராடாமல் அங்கு செல்ல எவராலும் முடியாது. சென்று அதில் ஆடுக. அவர் ஒன்றும் புரியாமல் நோக்கினார். நச்சு பொய்கை, அதுதான் முதல் மெய்மை மூடா. அதுவே முதன்மையான மெய்மை. அதை அறியாமல் நீ அறிந்ததுதான் என்ன என்று அந்த பறவை கூச்சலிட்டது. அவர் அதை நோக்கி இறங்கினார். அவர் விழியுகுத்த நீர் தாடியில் சொட்டியது. பெண்ணே, உன் துயர் கண்டு என் உள்ளம் இறங்குகிறது. நான் உனக்கு அளிக்க கூடுவதென்ன என்று அவர் கேட்டார். கணவனை இழந்தவள் நான். அவனையன்று பிரிதெதையும் என்னால் ஏற்க முடியாது என்றது பகப்பறவை. உன் கணவனின் உடல் அந்த கண்காணா ஆற்றுக்கு அப்பால் விழுந்துள்ளது. அதை ஒரு மலை வேடன் எடுத்து சென்றுள்ளான். அங்கு சென்றவை இங்கு மீள முடியாது என்றார் முனிவர். அதை நானும் அறிவேன். அந்த அடைய முடியாமையில் முட்டித்தான் தவித்து கொண்டிருக்கிறேன். தலையுடைந்து இப்பால் செத்து உதிர்வேன். நான் செய்யக்கூடுவது அதையே என்றாள் அவள். உன் குரல் கேட்பதற்கு முந்தைய கணம் நான் அமுதத்தை அடைந்தேன். என் நெஞ்சு கலமாக அதை பெற்று நிறைந்து உடல் எங்கும் ததும்பிக் கொண்டிருந்தேன். அதை முழுமையாகவே உனக்கு அளிக்கிறேன்.
நீ உன் துணைவனுடன் அழிவின்மையை அடைவாய் என்றார் முனிவர். அவர் அருகே வாக்தேவி தோன்றினாள். என்ன செய்கிறாய் மூடா? நீ இத்தனை நாள் கணுக்கணுவாய் ஏறி வந்த உச்சம் இது. ஒற்றை கணத்தில் அதை அறியாத சிறு பறவை ஒன்றுக்கு அளிக்கிறாயா? மீண்டும் இதை நீ எண்ணவும் இயலாது. இக்கணம் என் நெஞ்சு நெகிழ்கிறது. அவ்விழிநீரை பார்த்த பின் நான் வீணே என் அமுதை சுமந்து அமர்ந்திருந்தேன் என்றால் அது திரிந்து நஞ்சாகிவிடும். விலகுக என்று அவர் வாக்தேவியிடம் சொன்னார். அந்த வெண்ணிற பறவையை நோக்கி கை நீட்டி, வருக சிறுமகளே, உனக்கு நான் அழிவற்றவளின் பெயரை சூட்டுகிறேன். உன் பெயர் சீதை. உன் கணவன் உன்னை மகிழ்விப்பவன், ரமிக்கச் செய்யும் ராமன். ஆம், அவ்வாறே ஆகுக என்று அதன் தலையில் மெல்ல தொட்டார். அப்பறவையின் சிறகுகள் பொன்னொளி கொண்டன. சுடரென அது மகிழ்ச்சி குரல் எழுப்பியபடி வானில் எழுந்தது. அதன் துணைப்பறவை பொற்சிறைகளுடன் காற்றில் நின்றிருந்தது. அவர்கள் கூவியபடி இணைந்து கொண்டனர். சிறகு தழுவியும் அலகு உரசியும் சிறகடித்து பறந்து சுழன்றும் மகிழ்ந்தனர். முனிவர் நோக்கிய போது வாக்தேவி தன் இரு கைகளிலும் அவற்றை ஏந்தி சுழற்றி விளையாடுவதை கண்டார். புன்னகைத்துவிட்டு அவர் எழுந்து சென்றார். அரசே, அந்த பறவையின் நிறகல்லவா இது? இதை எப்படி நீங்கள் பெற்றீர்கள் என்றான் சூதன். அவனது வெளிகளை நோக்கியபடி தருமன் வெறுமனே நின்றார். சூதன் சிரித்து கொண்டு, பாருங்கள், அழிவின்மையை அடைந்த பின்னரும் இந்த அழியும் களத்தில் ஓர் இறகு பொழித்து சென்றிருக்கிறாள். நீங்கள் கற்ற சொல் சிறந்தது என்றால் சொல்க, இந்த சிறகின் பெயர் என்ன என்றான். தருமன் பெரும் மூச்சுடன் தலை அசைத்தார். சொல்க, இச்சிறகு என்ன சொல்? தருமன் ராமா என்றார். சூதன் முகம் மலர்ந்து ஆஹா என்று கூச்சலிட்டான். ஆம், ராமா. சீதை என்று சொல்லியிருந்தீர்கள் என்றால் நீங்கள் காதலை அறிந்ததே இல்லை. காதலை அறியாமல் காட்டை எவர் அறியக்கூடும்? காட்டை அறியாமல் கடந்து செல்வதெப்படி? காதல் கொண்டவளுக்கு பெயரே இல்லை. காதலனையே அவள் சூடிக்கொள்கிறாள். இக்காட்டில் அக்குரலை கேட்கிறீர்களா? தர்மன் ஆம் என்றார். இக்காட்டின் பெயர் தசரதவனம். பண்டு இங்கேதான் தசரதன் நீர் அள்ளப்படும் ஒலி கேட்டு யானை நீர் குடிக்கிறது என்றெண்ணி அம்பு விட்டு சிரவணனை கொன்றார். அவர் தந்தையரின் பழிச்சொல்லை சூடினார். அவர்களின் துயரக்குரலின் எதிரொலிக்கு எதிரொலி என இங்கே ராமனின் துயரக்குரல் அழியாமல் நிலை கொள்கிறது. சூதரி, நாங்கள் கோருவது ஒன்றே. இக்காட்டில் எங்கேனும் சுனைநாரைகள் வாழும் பொய்கைகள் உள்ளனவா என்றான் பீமன். அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதோ இந்த கையில் இருக்கும் இறகு நச்சு இதோ இந்த கையில் இருக்கும் இறகு நச்சு இறகு. நச்சு பொய்கையின் நாரை அது. சூதன், இக்காட்டுக்கு அப்பால் உள்ளது கந்தக பெருவெளி. அதை யட்சர்கள் காக்கிறார்கள். ஆகவே யட்சவனம் என்றும் அதற்கு பெயர் உண்டு. அங்கும் அதற்கு அப்பாலும் யட்சர்கள் என்று வேறு உயிர்களே இல்லை. அப்படியென்றால் அங்கே வேத சொல் உண்டா? தருமன் உண்டு என்றார். ஆஹா, மறுபடியும் சரியான மறுமொழி. உண்டு. பாலையிலும் தரிசிலும் நின்றிருக்கும் செடிகளே உயிர் வல்லமை மிக்கவை என்றான் சூதன். ஆகவே பிரிதொரு கேள்வி. அமுதத்தை முழுமையாகவே பறவைகளுக்கு அளித்த பின் முனிவரின் உள்ளே நிறைந்தது எது? தருமன் அமுதே என்றார். அமுதென்றால் அது அழிவற்றது. குறையாத கலத்திலேயே அமுது அமைந்திருக்கும். சூதன் கை கொட்டி துள்ளி குதித்து, வேத சொல்லை நன்கு கற்றுவிட்டீர்கள். இனி நச்சு பொய்கிதான் உங்களுக்கு என்று சிரித்தான். நன்று நன்று, செல்க என்றான். அவன் ஒரு சரடில் அந்த வைரத்தை சுற்றி கட்டி தன் நெற்றியில் அணிந்து கொள்வதைக் கண்டு பீமன், என்ன செய்கிறீர் என்றான். நான் இந்த வைரத்தை விற்கப் போவதில்லை இளவரசே. இதன் மதிப்பு நாள்தோறும் ஏறிக்கொண்டே செல்லும். விற்றுவிட்டேன் என்றால் இதன் ஏறும் மதிப்பை முழுக்க நான் இழந்தவன் ஆவேன் அல்லவா? அவ்விழப்பை எண்ணி என்னால் எப்படி துயில் கொள்ள முடியும்? ஆனால் இந்த வைரத்தின் உரிமையாளன் என்பதை நான் எப்படி கொண்டாடுவது? ஆகவேதான் வைரத்தை சூடி அலையப் போகிறேன். பீமன் எரிச்சலுடன், கள்வர்கள் திருடிச் செல்வார்கள் என்றான். ஆம், அப்படியென்றால் இழந்த வைரத்தின் உரிமையாளன் ஆவேன். அதன் மதிப்பு முடிவற்றது என்றான் சூதன். மந்தா, அவரை போகவிடு. அவர் விரும்பியதை செய்யட்டும் என்றார் தருமன். ஆம், நான் விரும்புவதும் அதுவே. ஆனால் நினைவறிந்த நாள் முதல் நான் இந்த முழவு விரும்புவதைத்தான் செய்து வருகிறேன் என்றபடி அவன் தலை வணங்கி நடந்து சென்றான். பீமன் பித்தன் என்றான். நேரத்தை வீணடித்து செல்கிறார். தருமன், இல்லை மந்தா,
பித்தராயினும் அவர் சொன்னவற்றில் நாம் தேடும் அனைத்தும் உள்ளன என்றார். பீமன் அவரை சில கணங்கள் கூர்ந்து நோக்கிவிட்டு திரும்பி சகதேவனின் சிரிக்கும் கண்களை பார்த்தான். காடு மெலிய தொடங்கிய போது அவர்கள் மலைச்சரிவில் கற்களால் ஒழுங்கற்று கட்டப்பட்டிருந்த அடித்தளத்தின் மேல் தடித்த மரக்கட்டைகளை கொண்டு கட்டப்பட்டிருந்த குடில் ஒன்றை கண்டனர். பீமன், அது ஒரு அந்தணருக்குரியது என்றான். அவர்கள் அதை நோக்கி சென்றார்கள். அந்தி நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்திக்குள் ஒரு கூரையை கண்டடைந்தது நல்லூழை. அங்கு வாழ்பவர் இந்நிலத்தை பற்றி பித்தில்லாதவர்கள் புரிந்து கொள்ளும்படி ஏதேனும் சொல்லவும் கூடும் என்று பீமன் சொன்னான். நகுலன் அறியாது சிரித்துவிட்டு சகதேவனை நோக்கி முகம் திருப்பி கொண்டான். அவர்கள் குடிலின் முற்றத்தை அடைந்த போது உள்ளிருந்து இளைய அந்தணன் ஒருவன் நெருங்கி வந்தான். வருக அரசே, வருக இளையோரே என்றான். பீமன், நீர் காட்டில் வாழ்ந்தாலும் அரசியலையும் அறிந்திருக்கிறீர் என்றான். நான் மாளவத்தைச் சேர்ந்தவன். என் ஆசிரியரும் அவந்தியில் வாழ்பவரே. இங்கு ஒரு வேள்வி செயலுக்காக வந்துள்ளோம் என்றான். வருக, உங்கள் வருகையும் நல்லூழ் என்றே நினைக்கிறேன். வேள்வி செயல் நாளை நிறைவடைகிறது. அவன் அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றான். என் பெயர் மித்ரன். இங்கு என் ஆசிரியர் சுப்ரகௌசிகர் இருக்கிறார் என்றான். அப்பால் வேத சொல் ஒலித்து கொண்டிருப்பதை அவர்கள் கேட்டனர். ஐவருக்கும் அளிக்க ஒரே அறை மட்டுமே இங்குள்ளது. அரசி ஓர் அறையில் தங்கிக் கொள்ளட்டும் என்று மித்ரன் சொன்னான். இங்கே அருகிலேயே ஓர் ஊற்று உள்ளது. நீராடி வருக, ஆசிரியரை சந்திக்கலாம். அவன் சென்ற பின் அவர்கள் அழுக்கான ஆடைகளுடன் கிளம்பி நீராடச் சென்றனர். மலைச்சரிவில் சற்று இறங்கி சென்றபோது நீர் விழும் ஒலி கேட்டது. பாறை இடுக்கிலிருந்து ஊறி வழிந்த நீர் ஒரு சிறு சுனையில் கொட்டியது. அதில் இறங்கி அள்ளி முகர்ந்த பீமன், கந்தக நீர், நீராடலாம். ஆனால் மீன்களோ பிற உயிர்களோ இங்கு வாழ முடியாது என்றான். அப்படியென்றால் நாரைகள் எப்படி வாழும் என்றான் நகுலன். மேய்மையை உண்டு வாழும் நாரைகள் உள்ளன போலும் என்றான் பீமன் நேரை நோக்கியபடி. நகுலன் சிரித்தான். சகதேவன் அவனை கண்களால் விலக்கினான். பீமன் நீராடத் தொடங்க பிறர் மெல்ல நீரில் இறங்கினர். நீர் மிகுந்த எடை கொண்டது போல் இருந்தது. மூழ்கிய போது எரிமணம் மூக்கை நிறைத்தது. ஆனால் நீராடி எழுந்து மர உரி மாற்றிக்கொண்ட போது புத்துணர்ச்சி ஏற்பட்டது. மேலே குடிலை நோக்கி சரிவு பாதையில் சென்றபோது அவர்கள் களைப்பை மறந்து உவகை கொண்டிருந்தனர். இதற்கப்பால் ஒரு குன்று உள்ளது. அங்கே எரி நீர்மணம் கொண்டிருக்கும். ஏனென்றால் மெய்மை இருமுகம் கொண்டது என்றான் பீமன். நகுலன் சிரிக்க, மூத்தவரே, பகடி வேண்டாம் என்றான் சகதேவன். அங்கிருந்து பார்த்தபோது மேலே வேள்வி பந்தல் தெரிந்தது. 10 பேருக்கு மேல் அமர முடியாத சிறிய பந்தல். ஆனால் அதில் நடப்பட்டிருந்த வேள்வி மரமாகிய அத்தி முளைத்து தளிர் விட்டு கிளை கொண்டிருந்தது. தருமன், குறைந்தது ஓராண்டாக வேள்வி செய்து கொண்டிருக்கிறார் அந்தனர் என்றார். இவரை கேள்விப்பட்டதே இல்லை என்று சகதேவன் சொன்னான். அதனால் தான் வேள்வி செய்கிறார். முடிந்த பின் அனைவரும் கேள்விப்படுவார்கள் என்று பீமன் சொன்னான். அவர்கள் வேள்வி பந்தலுக்கு சென்றபோது அவியளித்தல் முடிந்து சுப்ரகௌசிகர் எழுந்துவிட்டிருந்தார். சுப்ரகௌசிகர் வேள்வி அன்னத்தை அவர்களுக்கு இரவுணவாக பகிர்ந்தளித்தார். அங்கே சுப்ரகௌசிகருடன் மித்ரனை தவிர இன்னொரு மாணவனாகிய சுஷமன் மட்டுமே இருந்தான். தருமன் சுப்ரகௌசிகரை வணங்கி முகமன் உரைத்தார். நீங்கள் வந்திருப்பதை மித்ரன் சொன்னான் என்று அவர் சொன்னார். நான் நாளை இங்கு என் மகாருத்ர அக்னிஹோத்திர வேள்வியை நிறைவு செய்யவிருக்கிறேன். அதற்கு விழிச்சான்றாக அரச குலத்தோர் வந்திருப்பது உகந்ததே. நாளை என் வேள்வியில் நீங்கள் எரிகாவலர்களாக அமர்ந்து அருள வேண்டும். தருமன், எரிகாவல் இருப்பது அரச குடியினருக்கு கடமை. நாங்கள் அதை நல்லூழ் என்றே கொள்கிறோம் என்றான். ஆனால் இங்கு இத்தனிமையில் ஏன் இவ்வேள்வியை செய்கிறீர்கள் என்று அறிய விழைகிறேன். சுப்ரகௌசிகர், அரசே, சில ஆண்டுகளுக்கு முன்பு மாளவத்தின் தென்பகுதியில் அரியா நோய் ஒன்று பரவியது. குழந்தைகள் மட்டும் காய்ச்சல் கண்டு ஒரே நாளில் இறந்தனர். அவர்கள் அனைவருமே இறக்கையில் விடாய் விடாய் என நீருக்கு தவித்து தொண்டையையும் நெஞ்சையும் பற்றி கொண்டு துடித்து மாண்டனர். மருத்துவர்கள் தங்கள் நூல்களை முற்றாய்ந்தும் அதற்கு மாற்று காண முடியவில்லை. நிமித்திகர் குறிகளை ஆய்ந்த பின் மலைகளில் வாழும் 16 ருத்ரர்கள் நிறைவு செய்யப்படவில்லை என்றனர். அதற்கு என்ன மேல் வழி என்று ஆராய்ந்த போது இதை போன்ற ஒரு ருத்ர அக்னிஹோத்திரம் ஒன்றை செய்யலாம் என்று தெரிய வந்தது. அதை செய்ய நான் ஒப்புக்கொண்டேன். அதை ஏன் இங்கு செய்ய வேண்டும்
என்றார் தருமன். இந்த வேள்வி தனித்துவம் கொண்டது. நோய் பரவிய தென்பகுதி காட்டில் தென்கிழக்கு மூலையில் நின்றிருக்கும் அரளி மரத்தில் இருந்து எரிக்கட்டைகள் செய்யப்பட்டன. அந்த அரணிக்கட்டைகளில் 16 ருத்ரர்களும் பூசை செய்யப்பட்டு குடியேற்றப்பட்டனர். அக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு நான் மாளவத்திலிருந்து விலகி நடந்து இந்த வடபுல காட்டுக்கு வந்தேன். அந்த அரணிக்கட்டைகளை உரசி ஒவ்வொரு நாளும் ருத்ரர்களை எழுப்பி எரி கொணர்ந்து வேள்வி தீ மூட்டுவேன். சிறிய வேள்வி என்றாலும் எவ்வகையிலும் குறைவுபடாதது இது என்றார் சுப்ரகௌசிகர். நான் கற்ற முழு வேதத்தையும் ஒரு சொல் மிச்சமின்றி ஓதி அவியிடுவதே இவ்வேள்வியின் நெறி. என் உள்ளத்தில் அமைந்த சொற்கள் அனைத்தையும் எரியாக்குவேன். அதன் பின் இறுதி நாளில் நான் என்னை இத்தீயில் அவியிடுகையில் வேள்வி முடிகிறது. என்னுடன் என் வேள்வி கொடையால் நிறைவு கொண்ட ருத்ரர்களும் விண்ணில் எழுவார்கள். என் மாணவர் வேள்வி சாம்பலை எடுத்துக்கொண்டு மாளவத்துக்கு திரும்புவார்கள் என்றார் சுப்ரகௌசிகர். நான் கிளம்பியதுமே நோய் என்னுடன் வந்துவிட்டது. அவியாகும் பலிமிருகம் தூயதாக இருக்க வேண்டும். அதனுள் காமக்ரோத மோகங்கள் நிறைந்திருக்க கூடாது. ஆகவே நான் இங்கு வந்தேன். ஓராண்டாக இவ்வேள்வி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாளை முடியவிருக்கிறது. அவரை வணங்கி அவர்கள் திரும்பி அறைக்கு சென்றனர். பீமன் தலை குனிந்து நடக்க தருமன், மந்தா, இழிவரலில் ஈடுபடுபவர்களின் இழிவு ஒன்றுண்டு. அவர்கள் அறியாமலேயே தங்களை பிறரை விட மேலே வைத்து கொள்ள தொடங்குகிறார்கள். ஆகவே மேன்மைகளை உணராத வீணர்களாக காலப்போக்கில் மாறிவிடுகிறார்கள். பீமன் ஒன்றும் சொல்லவில்லை. உள்ளறையில் மித்ரன் மறுநாள் வேள்விக்கான பொருட்களை ஒருக்கி கொண்டிருந்தான். அவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட சிறிய அறைக்குள் சென்று புல் பாயில் படுத்து கொண்டார்கள். குறைவாகவே இடமிருந்தமையால் பீமன் வெளியே சென்று திண்ணையில் படுத்தான். சென்றதுமே அவன் குரட்டை ஒலி கேட்க தொடங்கியது. துயின்றபடியே சென்றிருக்கிறான் போலும் என்றார் தருமன் சிரித்தபடி. நகுலன், அவர் உண்ணும் போதும் துயிலும் போதும் ஒரு சொல்லும் ஊடாக புக ஒப்புவதில்லை என்றான். தருமன் உடல் முழுக்க களைப்பை உணர்ந்தார். கண்களை மூடியபடி அந்த நாரை இறகை பற்றி எண்ணிக்கொண்டார். வரும் வழி எங்கும் ஒரு நாரையோ இறகையோ அவர் பார்க்கவில்லை. நகுலன், மூத்தவரே, வேள்வி செய்பவரும் அவியாகும் வேள்வியை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்றான். இத்தகைய வேள்விகள் முற்காலத்தில் ஏராளமாக இருந்தன. இவை ஆசுரம் எனப்படுகின்றன என்றார் தருமன். ராவண மகாபிரபு தன் தலைகளை ஒவ்வொன்றாக அறுத்து தீயிலிட்டதை கேட்டிருப்பாய். ஆம் என்றான் நகுலன். தன்னை இழந்து தன்னை விட மேலான ஒன்றை அடைவதை பற்றி ஆசுர வேள்விகள் சொல்கின்றன என்று தருமன் சொன்னார். தனக்கென ஒன்றும் பெறாது தன்னை இழப்பது வேள்வியின் உச்சம். வேள்வி செய்யும் அந்தணன் குமுகமென்னும் பெரு வேள்வியில் அவியும் ஆவான் என்கின்றன நூல்கள். இனி அமிழ்தலாக துயில் வந்து மூடிய போது மீண்டும் அந்த பறவையை நினைவு கூர்ந்தார். அதன் இறகு இருளில் வெண்ணிற திவலையாக சுழன்று மண் இறங்கியதை நெடுநேரம் நோக்கி கொண்டிருந்தார். சொல்வளர்காடு 55வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.